இந்த லேடிக்கு 17 வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. இவங்க கல்யாணத்துக்கு முன்னாடில இருந்து இப்போ வரைக்கும் நிறைய கவிதை எழுதி வச்சிருக்காங்க. அதையெல்லாம் கலெக்ட் பண்ணி புக்கா பப்ளிஷ் பண்ணலான்னு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேக்குறாங்க. ஆனா கவிதையெல்லாம் இப்போ யார் படிப்பாங்கன்னு சொல்லி அவர் அவங்கள டிமோட்டிவேட் பண்ணிடுறாரு. ஆனா அது கூட அவங்க சிரிச்ச முகத்தோட ஏத்துக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில ஆபீஸ் கிளம்புறப்போ நியூஸ்ல ரேப் கேஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க. டெல்லியில பொண்ணுங்க வாழ்றதுக்கே பயமா இருக்கு, பொண்ணை பத்திரமா நீயே டியூஷன்ல இருந்து சேஃபா கூட்டிட்டு வான்னு சொல்லிடுறாரு. இன்னைக்கு ஈவினிங் அவங்களுக்கு ஃபீவர் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஆனாலும் பொண்ணை டியூஷன்ல ட்ராப் பண்ண கிளம்புறாங்க. பட் பொண்ணு அவங்களுக்கு டேப்லெட் கொடுத்துட்டு கேப் புக் பண்ணிட்டேன், சேஃபா போறேன், உடம்ப பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். போறப்ப அவ ஃப்ரெண்டு ஒரு பையனுக்கு கால் பண்ணி நீயே டியூஷன்ல வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கோன்னு சொல்றான். டேப்லெட் போட்டு படுத்திருந்தவங்களுக்கு அவர் ஹஸ்பண்ட் கால் பண்ணி பொண்ணு போன் ஏன் சுவிச் ஆஃப்ல இருக்கு, பொண்ணு கிட்ட போனை கொடுன்னு சொல்றாரு. டியூஷன்ல இருக்காருன்னு சொன்னதும் மணி 10 ஆச்சுன்னு சொல்லவும் இவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. பொண்ணை தேடுறாங்க, ஆனா அவ வீட்டுல இல்ல. பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அவரை பொண்ணை தேட சொல்றாங்க. ஆனா அவரு நான் என்ன ஹெலிகாப்டரா வச்சிருக்கேன், ஃபாஸ்டா வரத்துக்கு நீ போய் தேடுன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. அவ்வளோ ஃபீவர்லயும் ஆட்டோ பிடிச்சி டியூஷன்ல போய் பாக்குறாங்க. ஆனா அவங்க இல்ல. அவ ஃப்ரெண்டு வீட்டுல பார்க்க போறப்போ அங்கேயே டிராப் பண்ணிட்டு ஆட்டோக்காரர் கிளம்பிடுறாரு. ஃப்ரெண்டு வீட்லயும் அவ இல்ல. ஊர்ல எங்க பார்த்தாலும் பொண்ணுங்களை ரேப் பண்ணதை பத்தி தான் நியூஸ் போகுது. என்ன பண்றதுன்னு இவங்களுக்கு தெரியல. அப்ப அவங்க ஹஸ்பண்ட் கால் பண்றாரு. விஷயத்த சொன்னதும் டிஏ காலேஜுக்கு வந்துட்டு அங்க இருந்து 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு சொல்றாரு. அப்போ மிட் நைட் அவங்களுக்கு அந்த காலேஜ் எங்க இருக்குன்னு கூட தெரியல, ஆட்டோவும் இல்ல. நடந்து வரப்போ அங்க இருந்த 2 பசங்க கிட்ட வழி கேக்குறாங்க. அவங்க சொன்ன வழியில் நடந்து போறப்போ மெயின் ரோட்ல ஒரு கார் அவங்களுக்காக வெயிட் பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ணுது. பயத்துல ஓடுனவங்க கீழே விழுந்துடுறாங்க. அந்த காரும் அவங்கள கிராஸ் பண்ணி போயிடுச்சு. திரும்ப வந்து அப்படியே அவங்கள கார்ல போட்டுட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்கள ரோட்ல தூக்கி வீசிட்டு போயிடுறாங்க. அப்ப அவங்க பொண்ணு கால் பண்ணி ஃப்ரெண்டு பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டேன், போன்ல சார்ஜ் இல்லைன்னு சொல்லி சாரி கேட்குறா. பதில் சொல்ல முடியாம கதறி அழுது மயங்கிடுறாங்க. அப்பதான் அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்துட்டு பதறி போய் அவங்க ட்ரெஸ்ஸை சரி செஞ்சு ஒண்ணுமே நடக்கல, இந்த நாளை நம்ம லைஃப்ல இருந்து அழிச்சிடலாம்னு சொல்றாரு. கார் நம்பரை சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க. சொசைட்டில தப்பா பேசுவாங்க, பொண்ணோட லைஃப் ஸ்பாயில் ஆயிடும்னு சொல்லி வேண்டாம்னு சொல்லிடுறாரு. இந்த பதில்ல சுத்தமா எதிர்பார்க்காதவங்க உடைஞ்சு போயிடுறாங்க. இதுல யார் மேல தப்பு? அம்மா வயசுல இருக்கிறவங்கள ஈவிரக்கம் இல்லாம கெடுத்தவங்க மேலையா? போன் சுவிச் ஆஃப் ஆச்சுன்னா ஃப்ரெண்டு நம்பர்ல இருந்து இன்ஃபார்ம் பண்ணணும்னு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாத பொண்ணு மேலையா? மிட் நைட்ல ஒரு லேடிய அம்போனை விட்டுட்டு போறமேன்னு யோசிக்காத ஆட்டோக்காரர் மேலையா? பொண்ணுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போலான்னு சொல்லிட்டு ஒய்ஃப்குன்னு வரப்போ சொசைட்டி மீடியான்னு காரணம் காட்டி வேணான்னு சொன்ன ஹஸ்பண்ட் மேல அவங்க ஹஸ்பண்ட் அந்த அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு இன்னைக்கு சொசைட்டி இப்படி இருக்கிறதாலயா? நீங்களே சொல்லுங்க. ஆனா பாவம் பாதிக்கப்பட்டது அந்த அம்மா தான். இந்த வீட்